எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது. பஸ்களிலும் ரயில்களிலும் பொது இடங்களிலும் மக்கள் கூடும் இடங்களில் திருடுதல், கேண்டையடித்தல், குரோப்பிங் என்று சொல்லப்படும் ஆங்கில வார்த்தை தெரிந்ததே. இது அப்படி தொந்தரவு செய்வது, அங்கு ஏறி பிடிப்பது, இங்கு ஏறி பிடிப்பது என்பது போன்ற நடத்தையாகும். இத்தகைய நடத்தை காட்டுபவர்களை ஒரு வகை மனநோயாளிகள் என்று அழைப்பது உண்டு. எனது எண்ணத்தில் இத்தகைய சம்பவங்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கும் என்று நான் நினைத்திருந்தேன். ஆனால் புதிய தகவல்களின்படி இத்தகையவர்கள் அதிகம் உள்ளது ஜப்பானில்தான். ஜப்பான் ஒரு வளர்ந்த தொழில்நுட்ப நாடு. இது தொடர்பாக பல அறிக்கைகளும் வருகின்றன. ஜப்பானில் இந்த குரோப்பிங் என்ற செயல் சிகான் என்ற வார்த்தையால் பொதுவாக அழைக்கப்படுகிறது. இது தொடர்பாக 86% குரோப்பிங் சம்பவங்கள் பெண்களை இலக்காக கொண்டவையாகும். இதில் இளைஞர்களும் வயதானவர்களும் அடங்குவர். அதிகமான சம்பவங்கள் பள்ளி பஸ்களிலும், பள்ளி குழந்தைகள் பயணம் செய்யும் ரயில்களிலும், மெட்ரோவிலும் நடக்கின்றன. இதை தடுக்க ஜப்பானிய அரசாங்கம் பெரிய அளவில் திட்டங்களை உருவாக்கியுள்ளது. இப்போது ரயில்வே நிலையங்களில் பெரிய போஸ்டர்களும் பேனர்களும் நிறுவப்பட்டுள்ளன. பெண்களுக்காக சிறப்பு ஆப்ஸ் உருவாக்கப்பட்டுள்ளன. அவற்றின் மூலம் அவர்களால் உடனடியாக உதவி கோர முடியும். மேலும் கூட்டமான ரயில்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. இது தொந்தரவு செய்பவர்களை அடையாளம் காண உதவுகிறது. ஒரு பெரிய பிரச்சனை என்று சொல்வது, இந்த தொந்தரவுக்கு பலியான பெண்களில் 80% பேருக்கும் இதை புகார் செய்ய பயமாக உள்ளது. இதற்கு பின்னால் பௌத்த மதத்தின் தாக்கம் உள்ளது. இந்த மதம் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்காமல் மென்மையாக நடந்து கொள்ள ஊக்குவிக்கிறது. இதன் ஒரு பகுதியாக இவர்கள் வழக்குகளை போலீசில் புகார் செய்வதில்லை. ஆனால் இப்பொழுது இந்த பிரச்சனை பெரிய இஷ்யூவாக மாறிவிட்டது. போலீஸ் தானாகவே இத்தகைய சம்பவங்களை விசாரித்து வழக்குகள் எடுக்கிறது. இத்தகைய தொந்தரவு செய்பவர்களுக்கு சிறப்பு கவுன்சிலிங் வழங்கப்படுகிறது. ஒரு வாரத்திற்கு அவர்களை ரீஹாபிலிட்டேஷன் கேம்பில் அழைத்து சென்று கவுன்சிலிங் மற்றும் பிற திட்டங்களை நடத்துகிறார்கள். இது பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் இத்தகைய தொந்தரவை அனுபவிக்கும் பெண்கள் வாழ முடியாத நிலைக்கு மாறிவிட்டனர். இத்தகையவர்களை எப்படி கட்டுப்படுத்துவது என்பது குறித்து ஜப்பானில் சிறப்பு ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பொது இடங்களிலேயே இத்தகைய சம்பவங்கள் அதிகமாக நடக்கின்றன. ஜப்பானில் கோவிட்-19 போன்ற நோய்கள் இல்லாத போதே மக்கள் மாஸ்க் அணிந்திருந்தனர். இது மற்றவர்களின் புகை அல்லது பிறவற்றை தவிர்ப்பதற்காக இருந்தது. ஆனால் இப்போது ரயில்களில் மாஸ்க் அணிவதை தடை செய்யும் சட்டம் ஜப்பானில் உருவாக்கப்பட உள்ளதென்று ஜப்பானிய பத்திரிகைகள் ரிப்போர்ட் செய்கின்றன. இதன் முக்கிய காரணம் மக்களின் முகம் காண முடியாததால் தொந்தரவு செய்பவர்களை அடையாளம் காண கடினமாகிறது என்பதாகும். நமது நாட்டிலும் இதே போன்ற சம்பவங்கள் பொதுவானவை. பஸ்களிலும் ரயில்களிலும் குரோப்பிங் என்ற பிரச்சனை அதிகமாக காணப்படுகிறது. ஜப்பான் இதை பற்றி நம்மை விட முன்னால் நிற்கிறது என்று தெரிந்தபோது இதை செய்பவர்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இவ்வளவு கல்வியும் தொழில்நுட்பமும் பொருளாதார ரீதியாக முன்னேறி நிற்கும் ஜப்பானில் இத்தகைய குரோப்பிங் அல்லது சிகான் போன்ற பிரச்சனைகள் பொது இடங்களில் நடப்பது ஒரு மனோதத்துவ பிரச்சனையாகும். இதற்கு அவசர தீர்வு தேவைப்படுகிறது. ஜப்பானிய அரசாங்கம் இதை பற்றி கடுமையாக சிந்திக்கிறது. நமது அரசாங்கமும் இதே போன்ற பிரச்சனைகளை பற்றி சிந்திக்க வேண்டியுள்ளது. நமது பஸ்களிலும் ரயில்களிலும் இத்தகைய சம்பவங்கள் தொடர்ந்து காணப்படுகின்றன. ஜப்பானில் இது தொடர்பாக என்னென்ன முன்னேற்றங்கள் நடக்கின்றன என்பதை விரிவாக சொல்ல முடியாது. ஏனெனில் இது இப்போது ஒரு சர்வதேச பிரச்சனையாக மாறிவிட்டது. பெண்கள் இப்போது அதிகமாக புகார் கொடுக்க முன்வருகிறார்கள். இவ்வளவு தொந்தரவை அனுபவிப்பவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை அளிக்கிறார்கள். பள்ளி குழந்தைகளுக்கு மன ஆரோக்கிய பாதுகாப்பை வழங்குகிறார்கள். புகார் கொடுத்தால் பிரச்சனை ஒன்றுமில்லை என்று அவர்களை புரிய வைக்கிறார்கள். இதற்காக ஜப்பானில் பள்ளிகளில் பெரிய அளவில் பிரச்சாரங்கள் நடக்கின்றன. இது ஒரு நல்ல மாற்றத்திற்கு ஆரம்பம் காணட்டும் என்று நான் வாழ்த்துகிறேன்.